வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்டம் புலிப்பட்டி டு மேலூருக்கு 5க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சனிக்கிழமை இரவு அரசு பஸ் வந்து கொண்டிருந்தது. பஸ்ஸை அரிட்டாப்பட்டியை சேர்ந்த மந்தையன் ஓட்டினார். செட்டியார்பட்டி விலக்கு அருகே வந்து கொண்டிருந்த போது முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் பஸ்ஸை வழிமறித்தனர். அரிவாள், இரும்பு கம்பியால் பஸ்ஸின் முன்பக்க கண்ணாடி மற்றும் பக்கவாட்டு கண்ணாடிகளை அடித்து நொறுக்கினர். அதிர்ச்சியடைந்த டிரைவர் உடனடியாக பஸ்ஸை நடு வழியிலேயே நிறுத்தினார். பயணிகள் அலறி அடித்தபடி பஸ்ஸிலிருந்து கீழே இறங்கி ஓட்டம் பிடித்தனர். பஸ் கண்ணாடிகளை உடைத்த மர்ம நபர்கள் மண்ணெண்ணெய் கேனை எடுத்து வந்து பயணிகள் இருக்கையில் ஊற்றி தீ வைத்துவிட்டு எஸ்கேப் ஆகினர். பயணிகள் உதவியுடன் டிரைவர், கண்டக்டர் சின்னையன் தீ மேலும் பரவாமல் அணைத்தனர். மேலூர் போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்தனர். டிஎஸ்பி கிருஷ்ணன் தலைமையில் போலீசார் தடயங்களை சேகரித்தனர். பஸ்ஸிற்கு தீ வைத்த முகமூடி கும்பலை போலீசார் தனிப்படை அமைத்து தேடுகின்றனர். டிரைவரின் சாமர்த்தியத்தால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. நள்ளிரவு பஸ்ஸிற்கு தீ வைத்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திருவாரூர் மாவட்டம் மணக்கால் ஐயம்பேட்டையை சேர்ந்தவர் முருகையன், திமுக பிரமுகர். இவரது இல்ல திருமண விழா ஐயம்பேட்டையில் நடந்தது. இதற்காக ஐயம்பேட்டை ஸ்ரீ வாஞ்சியம் சாலையின் இருபுறமும் நூற்றுக்கணக்கான திமுக இரும்பு கொடி கம்பங்கள் நடப்பட்டன. ஐயம்பேட்டை பெருமாள் வடக்கு வீதியைச் சேர்ந்த 26 வயது கோகுல் என்பவர் சனிக்கிழமை இரவு 11 மணிக்கு சாலையில் நடந்து சென்றார். அப்போது தவறுதலாக திமுக கொடி கம்பத்தில் கோகுலின் கை பட்டது. அந்த கொடி கம்பம் அருகில் தாழ்வாக சென்ற மின் கம்பியில் உரசிக் கொண்டிருந்தது. இரும்பு கம்பியில் கை பட்டவுடன் ஷாக் அடித்து கோகுல் தூக்கி வீசப்பட்டார். அவரை திருவாரூர் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றனர். அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். கோகுலின் இறப்புக்கு காரணமான திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோகுல் குடும்பத்தினருக்கு இழப்பீடு தொகை வழங்க வலியுறுத்தி உடலை வாங்க மறுத்து திருவாரூர் கும்பகோணம் ரோட்டில் நள்ளிரவு மறியலில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதில் உடன்பாடு ஏற்பட்டது. மறியல் முடிவிற்கு வந்தது. மறியலால் திருவாரூர் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநிலம் அருகே உள்ளது காக்கிநாடா. இங்குள்ள நலாகுளம் 4 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்த நீர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீராக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. குளத்தில் ஏராளமான மீன்கள் வளர்க்கப்படுகிறது. தட்பவெப்பநிலை மாறுபாட்டால் குளத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து மீன்கள் செத்து மிதக்க துவங்கியது. ஆயிரக்கணக்கான மீன்களை டிராக்டரில் ஏற்றி அகற்றும் பணி 2வது நாளாக நடக்கிறது. செத்துப்போன மீன்களை முழுமையாக அகற்றிய பின் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் விநியோகம் தடையின்றி தொடரும் என பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஸ்ரீ மதுரை அருகே உள்ள செபாஸ்டின் வீட்டில் சனிக்கிழமை பகல் 12 மணிக்கு சிறுத்தை புகுந்தது. அப்பகுதியில் வேலை செய்து கொண்டிருந்த இடும்பன் சத்தம் கேட்டு வீட்டின் கதவை திறந்தார். வீட்டிற்குள் இருந்த சிறுத்தை ஆக்ரோஷமாக பாய்ந்து வந்து இடும்பனை தாக்க முயன்றது. சுதாரித்துக் கொண்ட இடும்பன் வீட்டின் கதவை வெளிப்புறம் பூட்டிவிட்டு உயிர் தப்பினார். சிறுத்தை ஆக்ரோஷமாக இருந்ததால் அதனை மயக்க ஊசி போட்டு பிடிக்க வனத்துறை நடவடிக்கை எடுத்தது. கூடலூர் டிஎஃப்ஓ வெங்கடேஷ் பிரபு தலைமையில் முதுமலை கால்நடை டாக்டர் ராஜேஷ்குமார் சிறுத்தையின் உடல்நிலையை ஆய்வு செய்தார். சனிக்கிழமை இரவு 8:15 மணிக்கு வீட்டின் கூரை மீது இருந்து சிறுத்தையின் உடலில் மயக்க ஊசி செலுத்தினர். எங்களுக்கு வாங்க
மயக்கமடைந்த சிறுத்தையை வன ஊழியர்கள் மீட்டனர். சிறுத்தையை கூண்டில் அடைத்து வாகனம் மூலம் முதுமலைக்கு கொண்டு சென்றனர். அங்கு கால்நடை மருத்துவ குழுவினர் சிறுத்தையின் உடலை ஆய்வு செய்தனர். சிறுத்தையின் உடல் நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பதை உறுதி செய்தனர். அதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை 2:15 மணிக்கு மசினகுடி சீகூர் வனச்சரகம் காங்கிரஸ் மட்டம் வனத்தில் சிறுத்தை விடுவிக்கப்பட்டது. சிறுத்தை நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். தலை அந்த பக்கம் இருக்கணும், வாழை வெளியே இருக்கணும். தலை அந்த பக்கம் இருக்கணும். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த அன்னூரில் ஜார்வின் அறிவியல் கிளப் சார்பில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களில் விண்வெளித்துறையில் ஆர்வம் உள்ளவர்களை கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக 3 நாட்கள் விண்வெளி ராக்கெட் தயாரிப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. அன்னூர் நவபாரத் பள்ளியில் நடைபெற்ற இந்த 3 நாள் பயிற்சி முகாமில் சென்னை, கோவை, மதுரை, சேலம் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 40 மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இதில் 30 மாணவர்கள் அரசு பள்ளியை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 3 நாள் பயிற்சியில் மாணவர்கள் உருவாக்கிய செயற்கைக்கோள் ராக்கெட்டுகளை இன்று விண்ணுக்கு அனுப்பும் நிகழ்வு நடைபெற்றது. விமானப்படை அனுமதியுடன் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி இங்கர்சால் மற்றும் பள்ளி கல்வித்துறை ஆசிரியர் மனசு, ஒருங்கிணைப்பாளர் சிகரம் சதீஷ் ஆகியோர் செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவினர். சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவிற்கு பூமியிலிருந்து ஆகாயத்தை நோக்கி பயணிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட இந்த செயற்கைக்கோளில் பூமியின் வெப்பநிலை மற்றும் பருவநிலை காலங்கள் போன்றவற்றை கண்டறியும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து நடந்த நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு அறிவியல் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை விஞ்ஞானி இங்கர்சால் வழங்கினார். குறிப்பாக இங்கே அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் இல்லாமல் தனியார் பள்ளி மாணவர்கள், அரசு பள்ளி ஆசிரியர்கள், தனியார் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என எல்லாரும் கலந்த ஒரு கலவையாக இந்த ஒர்க் ஷாப் இவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அது பேரண்ட்ஸ் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் இது மூலமாக புரிஞ்சுக்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, டீச்சர்ஸ் கூடவே இருந்து கைட் பண்ணுறாங்க. இந்த கொலாபரேட்டிவ் எப்போவுமே, ஏன்னா இந்த 3 பேரோட கலவை தான் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். அது இந்த இடத்துல ஒரு வெற்றிகரமான முயற்சியாகவே பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒர்க் ஷாப்பில் நான் இங்கே பார்த்த விஷயமா, இது ஒரு பெரிய பெரிய தனியார் பள்ளிகளில், மிகப்பெரிய டவுன்களில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இங்கே உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் ஒரு 30 பேருக்கு இவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இலவசமாக கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறது உண்மையிலேயே இது பாராட்டப்பட வேண்டிய முயற்சி. அதற்காக இந்த டார்வின் சயின்ஸ் கிளப்புக்கும் ஓப்பன் பீஸ் ஃபவுண்டேஷனுக்கும் தனிப்பட்ட முறையிலும் சரி, இந்த தமிழ்நாடு அரசின் சார்பாகவும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்க ஆசைப்படுறோம். அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல, அவை பெருமையின் அடையாளம்